பாஸ்கரன், இந்தியா உலக பொருளாதார அளவில் டாப் 5 இடங்கள்ல இருக்கு. ஆனா பாகிஸ்தான் பொருளாதாரத்துல மிகுந்த பின்னடைவை சந்திச்சிருக்கு. அப்படி இருந்துமே இந்த தாக்குதலை முன்னெடுக்குது அப்படிங்கிறப்ப இது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே களத்துல இறங்குறாங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் பொருளாதார இழப்பு இருக்குன்னு. ஏன்னா இதை ஸ்டேட்டிக்கா சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம அதை விரும்பல. எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய கடன் இருக்குன்னா நிச்சயமாக பாகிஸ்தானுடைய 10 மடங்கு 20 மடங்குக்கு மேலேயே அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க இப்ப போர் அவங்களும் விரும்பல. ஆனா என்ன செய்யறது, தீவிரவாதத்தோட உள்ள அவங்க ஆட்கொள்ளப்பட்டாங்க. தீவிரவாதம் தான் அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, பாம்ப என்னமோ சொல்லுவாங்க, பாம்பை பால் ஊட்டி வளர்த்தாலும் அது எப்ப இருந்தாலும் அதை அதனுடைய குலத்தை காட்டுற மாதிரி அவங்க முதல் பாம்பை வளர்த்தாங்க. இப்ப அதனுடைய வினை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்ப ஒருத்தவங்க தீய சக்திக்கு துணையா இருந்தாலும் நிச்சயமாக தீய சக்தி அவங்களை அழிக்கும். அதனாலதான் அவங்க இப்ப இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணா நிச்சயமா ஒரு கிளர்ச்சி நிச்சயமாக அங்க பாகிஸ்தான்ல ஏற்படணும். நீங்க சொல்ற மாதிரி இருந்தா பொருளாதாரத்துல நம்ம சொல்லிட்டே போலாம். நிச்சயமாக அன்எம்ப்ளாய்டு ப்ராப்ளம், அவங்களுடைய பொருளாதார ப்ராப்ளம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு இப்ப ஏற்கனவே அவங்க இதுல இருந்தாங்க. இப்ப எல்லாமே நம்ம இந்தியா ஸ்டாப் பண்ணோன்னே, மறைமுகமா ஸ்டாப் பண்ணோன்னே ரொம்ப அவங்க பாதிப்புல இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க கப்பல் பாகிஸ்தானுடைய கப்பல் உள்ள முங்கிருச்சு. நீ வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா அது அவங்களை இயக்கிறதே அந்த தீவிரவாத இயக்கத்தினாலதான் அவங்க இதுக்காக இந்த தவறான முடிவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு, நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, செந்தூர்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க. நான் அந்த நேரத்தில் செந்தூர்னா இது என்னுடைய செந்தூர் என்றால் நம்ம இதுல குங்குமம் என்றுதான் அர்த்தம் நினைக்கிறேன். அதே மாதிரி எதுக்காக இது வச்சிருக்காங்கன்றது இது என்னுடைய கணிப்பு. இதுதான் செந்தூர் என்றால் நம்மளுடைய அங்க கொல்லப்பட்ட ஜென்ஸத்தை அவங்க குறி வச்சு கொண்டிருக்காங்க. அவங்களுடைய நம்முடைய என்ன சொல்றது, மகளிருடைய குங்குமத்தை அழிச்சதற்காக பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த பேர் வைத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க குங்குமத்தை கலைத்தார்கள். அந்த குங்குமத்தை கலைத்ததுக்காக நாங்கள் இந்த பதிலடி கொடுக்கலாம் என்று பேர் வைத்திருக்கலாம். இது என்னுடைய கருத்து. தயவுசெய்து இதை பத்தி வேற விமர்சனம் கொடுக்க வேண்டாம் நான் நம்புறேன். கண்டிப்பா சார். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கு பெயருக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கணிப்பை யூகத்தை சொல்லியிருக்கீங்க.